ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் பற்றி சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் ஃபங்க்ஷன் குறித்து தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த மேட்ச் ஃபார்முலா எப்படி எக்ஸலில் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லுக்கப் பண்ணுற வேல்யூ இந்த ஒரு அரேயில் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த மேட்ச் ஃபங்க்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மேட்ச் ஃபங்க்ஷனை பொதுவாக எப்போல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு அரே ஆஃப் டேட்டா குரூப் ஆஃப் டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவில் சர்டன் வேல்யூஸ் நீங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மேட்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மேட்ச் ஃபங்க்ஷனோட எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜஸ்ட் மேட்ச் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா லுக்கப் வேல்யூ அப்படிங்கிறது இருக்கும். லுக்கப் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ராம் அப்படிங்கிறது இந்த அரேயில் இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் பார்க்கணும். ஸோ அந்த லுக்கப் வேல்யூ அப்படிங்கிறது நீங்கள் எந்த செல்லில் எந்த வேல்யூ நீங்கள் தேட போகிறீங்க அப்படிங்கிறது தான் லுக்கப் வேல்யூ. லுக்கப் அரே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த குரூப் ஆஃப் டேட்டாவில் இருந்து நீங்கள் இதை மேட்ச் பண்ணி எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதா அந்த குரூப் லுக்கப் அரே. அடுத்து மேட்ச் டைப் அப்படிங்கிறது இருக்குது. அந்த மேட்ச் ஃபங்க்ஷனில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. மேட்ச் டைப்பு ஒன்று 0, இன்னொன்று 1, இன்னொன்று -1. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஜஸ்ட் இப்போ மேட்ச் ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மேட்ச் ஃபார்முலாவில் இப்போ ராம் அப்படிங்கிறது இந்த அரேயில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாக்ட் மேட்ச் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். எப்போவுமே மேட்ச் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்டார்டிங்கில் 0வை யூஸ் பண்ணுங்கள். அதான் பெஸ்ட்டாக இருக்கும். 1, -1லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு இதில் தான் யூஸ் ஆகும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் எப்படி 0வை யூஸ் பண்ணியே நீங்கள் எல்லாத்தையுமே ப்ரொசீட் பண்ணிகிட்டே வாங்க. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா போட்டு நம்ம ட்ராக் பண்ணிட்டோம். இப்போ ராம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இங்கே 4th பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத இது சொல்லுது. அடுத்து 5th பொசிஷன்லேயுமே ராம் இருந்தாலும் 10thலையும் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் 0 அப்படி போட்டு ஃபைன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கே இருக்கோ அதுதான் உங்களுக்கு ஃபைண்ட் ஆகி அதோட பொசிஷன் காட்டும். அதே மாதிரி தான் புனிதா 6வது பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கணேஷ் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவில் கணேஷ்ங்கிறதே இல்லை. ஸோ என்பாரியை வந்துருச்சு. இது மாதிரி தான் நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் டேட்டாவில் நீங்கள் சர்டன் டேட்டா மேட்ச் பண்ணி தேடி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் ஆகிடுச்சு இல்லை, கணேஷ் அப்படிங்கிறதே இந்த டேட்டாவில் இல்லை அப்படிங்கிறது என்பாரியே வந்ததுனால உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் ஆகிடுச்சு. இதுக்கு தான் இந்த மேட்ச் ஃபார்முலா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, அதற்கடுத்து இந்த மேட்ச்சில் இந்த மேட்ச் டைப் இருக்கு இல்லையா, 3 டைப் இருக்குது. அது 0 பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச். ஓகேவா, நீங்கள் இங்கே இருக்கிற டேட்டா ஃபஸ்ட்டு இங்கே எங்கே வருதோ அந்த இதை காட்டுறதுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் அந்த மேட்ச் டைப் 0 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மேட்ச் டைப் 1 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் லார்ஜஸ்ட் வேல்யூ, அதாவது லார்ஜஸ்ட் பொசிஷனை உங்களுக்கு இது ஃபைன் பண்ணி கொடுக்கும். அதுக்கு என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரே ஆஃப் டேட்டா இருக்குல்ல, இது எப்போவுமே அசெண்டிங் ஆர்டரில் இருந்தால் மட்டும்தான் இந்த மேட்ச் டைப் 1 எப்போவுமே ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், நான் இப்போ இதை அசெண்டிங் ஆர்டருக்கு கொண்டு வந்தேன். இப்போ ராம் அப்படிங்கிறதுக்கு நம்ம 1 அப்படிங்கிறத மேட்ச் டைப்பை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1 அப்படிங்கிறத இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இது யூஸ் பண்ணதுனால என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அப்படிங்கிற வேல்யூ வந்திருக்கு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜஸ்ட் ஃபைண்டிங். அதாவது 8லேயே ராம் 0 போட்டிருந்தீங்கன்னா 8 தான் காட்டியிருக்கும். இல்லை இப்போ இங்கே 1 போட்டதுனால லார்ஜஸ்ட் ஃபைண்டிங், இதில் இருக்கிறதே லாஸ்ட் இதுதானே, அதனால் லார்ஜஸ்ட் ஃபைண்டிங் பொசிஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இன்னொரு தடவை இங்கே ராம் அப்படின்னு போட்டிங்கன்னா இப்போ 11 அப்படின்னு மாறிடும். இதுதான் மேட்ச் டைப் 1ஓட யூஸ். அதுக்கடுத்து மேட்ச் டைப் -1 இருக்குது. இதோட முக்கிய யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோயஸ்ட் பொசிஷன் காட்டும். அதற்கு என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை டிசெண்டிங் ஆர்டரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இல்லைனா அது ஒர்க் ஆகாது. ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் இது ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் இந்த இடத்துல -1 அப்படின்னு போடுங்க. ஓகேவா, -1 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டாப் மோஸ்ட், அதாவது ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே உங்களுக்கு இது காட்டிடும். ஓகேவா, ராம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது அப்படின்னு காட்டிடும். அதே மாதிரி தான் இதை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ புனிதாக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புனிதாக்கு பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு காட்டியிருக்கு. ஏன்னா ஒரே ஒரு புனிதா மட்டும்தான் இருக்காங்க, அதனால 8 அப்படிங்கிறது காட்டியிருக்கு. ஸோ ஓகேவா, இப்போ இதில் இந்த -1ல் ஃபஸ்ட்டு பொசிஷன் உங்களுக்கு காட்டியிருக்கு, அதாவது டாப் மோஸ்ட் பொசிஷன். அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இஃப் மேட்ச் டைப் இஸ் -1, மேட்ச் ஃபைண்ட்ஸ் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ தட் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு லுக்கப் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு டிசெண்டிங் ஆர்டரில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை உங்களோட எக்ஸல் ஷீட்டில் ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஃபார் பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே மேட்ச்சில் 0வே யூஸ் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, தேங்க்யூ.